இந்தியா விசஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸ் இப்பதான் வந்து நடந்து முடிஞ்சது. ஒன்னு வந்து சென்னையில நடந்தது, இன்னொன்று வந்து கான்பூர்ல. இந்த ரெண்டு டெஸ்ட் மேட்சுமே வந்து இந்தியா தான் வந்து வின் பண்ணாங்க. ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 நாள் மேட்ச் ஒழுங்காவே நடக்கல. மீதி 2 நாள்ல இந்தியன் டீம் வந்து ஒரு அசுரத்தனமான 50 இருந்தாலும் சரி, டெஸ்ட் 100 இருந்தாலும் சரி, 150 ரன்னா இருந்தாலும் சரி, இந்த மூணுமே வந்து டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுலயே ரொம்ப வேகமா அடிச்சு ஒரு ரன்னை ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஸ்கோர் பண்ணி டிக்ளேர் பண்ணி பங்களாதேஷை ஆட விட்டு அவங்களே ஆல் அவுட் பண்ணி வின் பண்ணி இருக்கிறாங்க இந்தியன் கிரிக்கெட் டீம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா விசஸ் பங்களாதேஷ் T20, அதாவது 3 T20 மேட்ச் வந்து விளையாட போறாங்க இந்தியாவில தான். அதுக்கான ஸ்குவாடை வந்து இந்தியன் டீம் வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்க குணாமூர்த்தி. இந்தியா விசஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸ் இப்பதான் நடந்து முடிஞ்சது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா T20 மேட்ச் வந்து 3 மேட்ச் இருக்குது. இந்த 3 மேட்ச்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஸ்குவாட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா இவங்க 3 பேர் வந்து T20 கிரிக்கெட் ஃபார்மேட்ல இருந்து நாங்க ஓய்வு பெறோம் அப்படின்றத வேர்ல்டு கப் வின் பண்ண அப்போவே வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ யார் கேப்டன் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் அவர்கள் தான் வந்து கேப்டனா இருக்காங்க. வழக்கம் போல வந்து ஒரு வீரரை வந்து ஒரு மேட்ச்ல ஒதுக்கணும் அப்படின்னா கரெக்டா அவரையே ஒதுக்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவருக்கு வந்து வாய்ப்பே தரமாட்டேன்றாங்க. அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட். ஏன் ஒரு நாள் அவர் வந்து இந்த சிஎஸ்கே டீம்ல தோனி கீழே விளையாடுறாரு அப்படின்ற ஒரு ரீசனா கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து கௌதம் கம்பீர் கூட கோச்சா போயிருக்கிறாரு. அவர் போறதுக்கு முன்னாடியும் இந்த அரசியல் நடந்துகிட்டு தான் இருந்துகிட்டு இருக்குது. அவருக்கு ஏன் திரும்ப வாய்ப்பே வழங்க மாட்டாங்க. ஆனா சுப்மன் கில்லுக்கு மட்டும் திரும்ப அவர் ரன் அடிச்சாலும் அடிக்கலனாலும் அவருக்கு திரும்ப வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரியுது. பட் என்னதான் ரசிகர்கள் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னாலுமே அவங்க நடத்துற அரசியலை தான் வந்து பிசிசிஐ நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து யாராலையுமே கேள்வி கேட்க முடியாது. அவங்க நினைச்சாதான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவும் இன்னும் அதிகமாக இருந்தாதான். இப்போ சுப்மன் கில் வந்து 5 மேட்ச்ல வந்து ஒரு செஞ்சுரியோ இல்லை 50 ரன் அடிச்சாலே அவருக்கு போதும். ஆனா இந்த ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து 5 மேட்சுமே வந்து 5 செஞ்சுரி அடிச்சாதான் நாங்க டீம்ல எடுப்போம் அப்படின்ற மாதிரி இந்த பிசிசிஐ வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா ஒரு நாள் ருத்ராஜ் கெய்க்வாட் உள்ள வருவாரு, அவர் கேப்டனா இருப்பாரு. அப்போ வந்து நடக்கும் மேட்ச். அதுதான் வந்து ஒரிஜினல் ஸ்குவாட் செலெக்ஷனா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம இப்போ அந்த ஸ்குவாடை வந்து பார்த்தலாம். இந்தியா விசஸ் பங்களாதேஷ்கான 3 T20 மேட்ச் வந்து நடக்க போகுது. அந்த 3 T20 மேட்ச்ல யாரெல்லாம் விளையாட போறாங்க அப்படின்ற ஸ்குவாடை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை வந்து பார்க்கலாம் வாங்க. 3 T20க்கான ஸ்குவாடை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அந்த 3 T20 மேட்ச்லயே வந்து யார் விளையாட போறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கேப்டனா இருக்க போறது வந்து சூரியகுமார் யாதவ். ஓகே, அவர் வந்து இப்போ மும்பை இந்தியன்ஸ்ல கூட அவரை வந்து கேப்டனா கூட போடலாம். இந்த வரப்போற ஐபிஎல்ல என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா T20 மேட்ச்ல ஐபிஎல்ல அதிரடியா கலக்கின வீரர் அபிஷேக் சர்மா, அவரையும் வந்து எடுத்திருக்காங்க இந்த T20 சீரீஸ்க்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா திரும்ப வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த பிளேயருக்கு. அதாவது சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பரா வந்து இவரை எடுத்திருக்கிறாங்க. இவருக்கு வந்து T20 வேர்ல்ட் கப்லயும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதுக்கடுத்து ஒரு சில சீரீஸும் நடந்தது, அதுலயும் வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. பட் ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் பண்ணல அவரு. இருந்தாலும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிங்கு சிங், அவருக்கு வந்து சரியான வாய்ப்பு எந்த மேட்ச்லயுமே கொடுக்கறது இல்லை. கொடுக்குற மேட்ச்ல அவர் கரெக்டா வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்காரு. பார்ப்போம். இந்த இதுக்கு அடுத்து வரப்போற மேட்ச்ல எல்லாத்திலுமே வந்து யங்ஸ்டர்ஸ் தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பிளேயர்ஸ் வந்து யாருமே வந்து கிடையாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் ரிங்கு சிங் வந்து எந்த அளவுக்கு வந்து ஷைன் ஆகுறாரு அப்படின்றத. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்திக் பாண்டியா, ரியான் பராக், நிதிஷ்குமார் ரெட்டி, சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், சென்னை பிளேயர் வந்து வருண் சக்கரவர்த்தி, ஜிதேஷ் சர்மா, ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, மயங்க் யாதவ். இந்த மயங்க் யாதவ் வந்து லக்னோ சூப்பர் கிங்ஸ்ல வந்து ஃபாஸ்ட் பவுலர், நல்லா வந்து போட்டாப்ல. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. இன்ஜுரி ஆனதால அவர் பாதியிலே வந்து ஐபிஎல் இருந்து போயிட்டாரு. அவர் விளையாடவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ திரும்ப வந்து ஸ்குவாட்ல எடுத்திருக்கிறாங்க. நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இவர் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு அப்படின்றத பார்க்கலாம். இந்த 3 T20 என்னென்ன தேதியில எங்க நடக்க போகுது அப்படின்றதையும் நாம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் T20 வந்து இப்போ வரப்போற சண்டே, அதாவது அக்டோபர் 6ஆம் தேதி வந்து நடக்க போகுது. எல்லா மேட்சுமே வந்து 7 மணிக்கு தான்.
ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எங்க நடக்குதுன்னா குவாலியர். ரெண்டாவது மேட்ச் வந்து புதன்கிழமை 9ஆம் தேதி செகண்ட் T20 நியூ டெல்லியில நடக்க போகுது. மூணாவது T20 சாட்டர்டே 12ஆம் தேதியே நடக்குது, அதுவும் 7 மணிக்கு தான் ஹைதராபாத்ல வந்து நடக்க போகுது. இந்த 3 T20யுமே 7 மணிக்கு தான், அதாவது நைட்டு 7 மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த T20 சீரீஸ் வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.